அமெரிக்காவோட மோஸ்ட் ஹாண்டட் மிஸ்ட்ரியை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். பெல்விச் மிஸ்ட்ரி. 1817 ஜான் பெல்லுன்னு ஒருத்தர் டென்னசி மாகாணத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருந்தாரு. அவர் ஃபார்ம் ஹவுஸை சுத்தி கொஞ்ச நாளா பாதி முயல், பாதி நாய், அது போக விசித்திரமான ஓலங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இது ஒரு டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அவரோட மகள் பெட்சிய ஒரு பேய் உருவம் தாக்குனதாகவும் அந்த பேய் பைபிள் வசனங்களை மனப்பாடமா சொன்னதாகவுமே அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை கேள்விப்பட்ட அன்னைக்கு அதிபரா இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அந்த இடத்துக்கு போய் நான் ஆராயிறேன்னு போனப்போ உண்மையிலே அங்க ஏதோ அமானுஷ்ய சக்தி இருந்ததாகவும், நான் ஒரு ஆர்மியே கூட எதிர்த்துருவேன், ஆனா இந்த பெல்விச் பேய் என்னால எதிர்க்க முடியலன்னு சொல்லி அங்க இருந்து பயந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. 1820 மர்மமான முறையில ஜான் பெல் இறந்து கிடந்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஒரு விஷ பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து அந்த பேய் நான் தான் ஜான் பெல்ல விஷ பாட்டில் கொடுத்து கொன்னேன்ற மாதிரியும் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்ப வர அந்த இடத்துக்கு பெல்விச் மிஸ்ட்ரி கேவ்னு பேர் வச்சு பல யூடியூபர் செய்தியாளர்கள்லாம் போய் அங்க ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறதாவும் பதிவிட்டு இருக்காங்க. இத்தனை தகவல்கள் சொன்ன பிறகும் இது உண்மையான அமானுஷ்யம் தானா, இல்ல இதுலயும் ஏதோ கட்டுக்கதை தான் ஒளிஞ்சிருக்குமான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.